வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக வியூகம் அமைக்கும் பணியை சபரீசனின் பெண் டீம் தான் செய்து வருகிறது. தவிர ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, யாரை வேட்பாளராக போட்டால் ஜெயிக்கலாம் என்கிற சர்வேயையும் எடுத்து முடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் முதல் முறையாக ஓபன் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறார் சபரீசன். அதிலும் அவரது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்துதான் அவரது அரசியலை தொடங்கியிருக்கிறார். இதுகுறித்து திமுக சீனியர் லீடர் ஒருவரிடம் பேசினோம். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளின் வெற்றி தோல்வி லிஸ்ட் மற்றும் வேட்பாளர்கள் யார் என்கிற பட்டியலை சபரீசனின் பெண் டீம் தீவிரமாக ஆய்வு செய்து முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறது. அதில் திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சியை பிடிப்பது உறுதி என்றே சொல்லியிருக்கிறது. தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில வீக்கான தொகுதிகளையும் கண்டறிந்திருக்கிறது. இந்த வீக் தொகுதிகளை சக்சஸ் தொகுதியாக மாற்ற என்ன செய்யலாம் என்று முதல்வர் ஆலோசனை செய்திருக்கிறார். அதன் விளைவே சபரீசன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வீக்கான தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது என்று ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் முதலில் நிர்வாகிகளுக்கு தெரியாது. எனவே கடந்த வாரம் அரியநாயகிபுரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்தவரை திமுக நிர்வாகிகள் அமோகமாக வரவேற்றனர். குறிப்பாக மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆவுடையப்பன், கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரஹாம்பெல், பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப், மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் என அனைத்து நிர்வாகிகளும் சபரீசனை சந்தித்து சால்வை அணிவித்தனர்.